அருவாளை பிடிச்சிருப்பான், அருவாளை பிடிச்சிருப்பான், அடி போல தான் இருப்பான், கோவணத்தை கட்டியிருப்பான். என்னப்பா அவன் சாமி கையில் அருவா வச்சுருக்கு, என்ன சாமிப்பா அது? மரியான். மரியான் உங்கள் குடும்ப தெய்வம் அது, அப்படி தானே? ஆள் இருக்கார கோவணை கட்டிக்கிட்டு கால் வந்துட்டுவாங்க. அவன் போய் சொல்லிட்டு வந்திருக்கான், நான் போவேன், என்னை நீ கூப்பிட சொல்லு. அங்கே போனால் எல்லாரையும் கூப்பிட மாட்டாரான் அந்த கருப்புசாமி, நினச்சவரை தான் கூப்பிடுவாரான். வீணா அலைய வச்சிடாத அப்படின்னு சண்டை போட்டு வந்தோம்னா நீ பார்த்தியா, கெட்டிக்காரன்டா. இதை எல்லாரும் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்போ நான் எல்லாரையும் கூப்பிடணும், விடிய விடிய உட்காரணும், நீ வா நீ வா நீ வா நீ வான்னு சொல்லி. என்னதுப்பா இது? ஜெயலட்சுமி யாரு? குளஞ்சியப்பன் யாரு? தந்தை குளஞ்சியப்பன் யாரு? என்னென்ன கல்யாணம் நடக்கணுமா? இந்த தடைகளை நீக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் வந்துட்டு வா. இன்னைக்கு என் கையில் கொடுத்துட்டல, ஜெயிச்சாச்சுன்னு அர்த்தம். இந்தாண்டா மாறிப்பா, அங்கே வை. கல்யாணம் முடியக்கூடிய டேட் வந்தாச்சு, ஆவணி கலைஞ்சாச்சு, புனிதமான காலம் வந்துருச்சு. கல்யாணம் முடிஞ்சிடும். ஆனால் குழந்தை 3வது மாதத்திலேயே குழந்தை தோன்றிடும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். என்ன பேர் வைக்கலாம்? நான் சொல்ல நீ வச்சுருவேன். மாரியம்மாள் நோய். கால் வந்துட்டுவான். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் கொண்டு தட்டுங்க, எலுமிச்சம்பழம் கொண்டு தட்டுங்க. இந்த உட்கார். இப்போவே இந்த வாரத்திலிருந்து ஜாதகம் வருது. வடகிழக்கு பகுதியிலேருந்து வந்துடும். இந்த எல்லாம் நடந்துடும். சந்தோஷமாக இரு, வெற்றி ஆயிரு. திசையை கற்பதை விட பெண்ணை கேள், பெருமையோடு நடக்கும். போங்க, நீ வரலாம். கருப்பசாமிக்கு கண்ணுக்கு நீ ஊரு கன்னி பொண்ணு, கருத்துக்கு ஏதேதோ. கடலூர் மாவட்டம்லாம் நீங்கள் இருக்கிறீர்கள். நெய்வேலி பக்கமா? நெய்வேலியா நீ? அதில் பார்த்தேன் நெய்வேலி நெய்வேலி சொல்லுதேன். நெய்வேலி வீட்டுக்கு போகிற சர்ச்சு தெரியுது இருக்கோ, ஒரு சர்ச்சு இருக்க. கால் வந்துட்டு எங்கம்மா பாரு பிள்ளைய கொண்டு ஓவோ போய்ட்டு வா. அரட்டி வருதா? அரட்டி வருதா? வரட்டி வருதா? உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். 2 வருஷத்துக்கு முன்னால் உன்னுடைய வீட்டுக்காரர் வழியில் சில பேர்களுக்கும் அவருக்கும் கொஞ்சம் வாக்குவாதங்களும் பிரச்சனைகளும் ஏற்பட்டு போச்சு. 2 வருஷத்துக்கு முன்னால். இப்போ உன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்வாழ்வை அமைச்சு திறப்பு பண்ணி தரணும். ஒரு பிள்ளைக்கு கல்யாணம் கூடி வருது, சரி பண்ணி தந்தால் போதுமா? வேறு என்ன வேணும்? கால் வந்துட்டு வா. சுகம்தானா சுகம்தானா, 7 மார்க்கு குறையுது, என்ன செய்வேன்? எக்ஸாம் வெளியிட்டான், 7 மார்க் அவருக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. ஆனாலும் போஸ்டிங்கை போட்டு கொடுக்க ஒரு ஏற்பாடை பண்ணுவோமா? கால் வந்துட்டு வா. இந்தாவா, அவனுக்கு அரசு உத்தியோகமும் கிடைக்கும். ஒருத்தருக்கு மட்டும்தான் உத்தரவு. உடனே எல்லாம் ஒரே கல்ல 9 மாங்காயும் தள்ள முடியாது. உன் பையனுக்கு முதல்ல வேலையை வாங்கி தரேன், அடுத்த கல்யாணத்தை பற்றி பின்னால் பேசுகிறேன். இந்த வருஷம் நடக்கும். நல்லா இருக்கு. இந்தா பௌர்ணமிக்கு வந்து சேரு, பணம் வச்சுக்கா, வட்டிக்கு கொடுக்காத, வச்சுக்கா, வீட்டில் வச்சுக்கா. கருப்பசாமிக்கு குழந்தை பற்றி காட்டு வந்தவங்க யார்? குழந்தை பற்றி காட்டு வந்தவங்க. பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பற்றி என்னம்மா? வாங்க, எங்கே இருக்கு பிள்ளை? காலில் வந்துட்டு வாங்க. உன் பேர் என்ன பேருடா தம்பி? சொல்லாத. என்ன குழந்தைய பற்றி கேட்க முடியாது. வணக்கம் வணக்கம், நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர்? ஊருக்கு போண்டி தானே? அதானே பார்த்தேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வாங்க. டீ வந்தாச்சானே? எங்கண்ணே வருது? பொய் சொல்லிட்டு அழுதியானே? சரி வர சொல்லுங்க. கல்யாணம் முடிச்சாச்சம்மா உன் பிள்ளைக்கு? இங்கே வாங்க.
குழந்தையை பற்றி கேட்டுங்கன்னு சொன்னேன். ஆனால் நீங்கள் வந்து இப்போது உங்கள் பொம்பளை பிள்ளைய பற்றி என்கிட்ட கேட்க வந்து உட்காந்துருக்கிய. உன்னுடைய பிள்ளைக்கு வெளிநாடு சம்மந்தமான வேலையை இப்போ வாங்கி தந்து போகிறதுக்கு ஏற்பாடு பண்ணி தந்தால் போதுமா? போதுங்களா? முதல்ல அந்த வேலையை முடிப்போம். உங்கள் கடன் தீரத்துக்கு 6 மாதங்கள் ஆகும். அது வரை கொஞ்சம் பொறுமையாக இருங்க. பணத்தை வர வச்சு தாரேன். நல்லா புரிஞ்சுக்கணும். உன் பிள்ளைக்கு கல்யாணம் முடித்த உடனே பொம்பளை பிள்ளை தான் பிறக்கும். புரியுதா? அப்பொழுது அந்த குழந்தைக்கு வரம் கொடுக்குறவன் நானாக தான் இருப்பேன். கால் வந்துட்டுவாங்க. அண்ணன் என்ன கொடுத்துருக்கு? உடனே கொண்டு லேட்டாக கொண்டு விடுவாங்க. நேரம் ஆகுது. இந்தா உன் கடனை தீர்த்து தாரேன். உன் பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பி தாரேன். வேறு என்னடா வேணும்? இந்தா உனக்கு போகிறதுக்கு 3 மாத காலம் அவகாசம் இருக்குது. உடனே எல்லாருக்கும் தரேன். ஜெயிச்சு தரேன். என்னை பேரை பார்த்து பார்க்க 3:30 மணிக்கு. ஓகே. கருப்பசாமிக்கு வாடா தம்பி வா. அப் ஓப்பன் பண்ணி வை அட்டைய. ஏழு அட்டைய உட்காருங்க. வரேன். கருப்பசாமிக்கு அடுத்து கணவன் மனைவி யார் வந்திருக்கா? வாங்க, காலில் வந்துட்டு வாங்க. எந்த ஊர் உங்களுக்கு? கடலூரில். வேண்டாம் சொல்லுங்கள். ஊரே அப்பா என்ன வேணும்ப்பா? அங்கே இருப்பா. அப்படி உட்காந்துக்கா. என்ன வேணுது? மலைனா வீடை பிரச்சனையா? கடை முடிச்சுக்கணும். கருப்பசாமி சில சமயத்தில் நம்மளே செத்து போயிடுவோமோங்கிற சிந்தனையோட பேசுகிறாள. தற்கொலை பண்ணி கொடுவோமாங்கிற எண்ணம் ஓடுத. வீட்டை விட்டு வெளியே போயிடுவோமான்னு தோணுத. நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாள. குழப்பம் நடக்கா. கால் வந்துட்டா போ. வணக்காண்ணே. எந்த ஊர்? கடையநல்லூரா? செய்வனையால் வந்திருக்குமா அல்லது உண்மையிலேயே மனது சொந்தமான பிரச்சனையான ஒரு சில சந்தேகத்தில் நிறைய செலவுகள் செஞ்சாச்சு. இதை சரியாக்கி தெளிவாக்கி தந்தால் போதுமா? நல்லாக்கி தரேன். என்னை 5 முறை பார்க்கணும். அதுக்காண்டி ஒரே நாளையில் அங்கிட்டு இங்கிட்டு போயிட்டு வந்து 5 முறை பார்க்கக்கூடாது. நல்லாக்கி தரேன், கவலைப்படாத. அவன் உள்மனதை ஆழ்மனதை போய் பார்த்தேன். அவளுடைய ஆழ்மனதுக்குள்ளே புருஷன் மேலே ஒரு பற்று அதிகமும், அந்த பற்றின் அடிப்படையில் கொஞ்சம் எதிர்மறையான சிந்தனைகளும் கோபமும் உள்ளுக்கு இருக்குது. நீ அவன் மேலே ஆசை இல்லாமல் இருப்பியோ, வேறு எதுவும் குழப்பமான சிந்தனை இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்காம. அதனால் அவைகளெல்லாம் சரி பண்ணி தெளிவு தந்துட்டோம்னா நீயும் யோக்கியனாயிருவ, அவளும் நல்லாயிருவா. புரியுதா புரியலையா? கால் வந்துட்டு வரலாம். நம்ம சொன்ன எவன் கேட்கான்? என்ன மாதிரிப்பா? இந்த கனியை இன்றைக்கி தலை பக்கத்தில் வச்சு தூங்கணும். ஒரு 8 நாள் பவர் தந்திருக்கேன். பௌர்ணமிக்கு கூப்பிட்டு வந்துருக்கு. ஜெயிச்சு தரேன். பௌர்ணமிக்கு 3 நாள் என்னை வந்து பார்க்கணும். அது ரொம்ப முக்கியம். வா பக்கத்தில். நல்லாயிருவா போ. வாடா தம்பி, கால் வந்துட்டாடா. இந்த உனக்கு அடுத்து விருத்தாச்சலம் யாருப்பா? விருத்தாச்சலம் வாங்க. விருத்தாச்சலம் ஓடக்கூடாது. அந்த வயசா ஓடியாரேள்? அந்த வயசா உங்களுக்கு? ஓடி வரக்கூடிய வயசா? என்னடா தொழில் பார்க்க? இப்போ 6 மாதங்களாகவே தொழிலில் நஷ்டமும் கடனும் இருக்கும். சரக்கு தர வேண்டிய இடங்களில் உனக்கு ஏற்குமாறாக பேசுதாங்க.
எவனோ போய் கோழி குண்டாமட்டி வச்சுட்டாங்கிற மாதிரி சிந்தனை உன் உள்ளத்தில். அதனால் அவன்கிட்ட சூட்சமாக பேசி அவன் மனதுக்குள்ளே இருக்கிறத கேட்டுக்கிட்டு இது நம்ம லாயக்கப்படாது, வேறு இடத்த பார்க்கலாம்னு ஒரு முடிவுக்கு வந்திருக்கேன். அதனால் எனக்கு போகிற இடத்துல சரக்கும் கிடைக்கணும், அதை கொடுக்கறதுக்கு 1/3 அமௌண்ட்டும் கிடைக்கணுங்கிறது உன்னுடைய கேள்வி. சரிண்ணா? கால் வந்துட்டு வா. புரியுதா? இன்னும் புரியுது? வேறு என்னப்பா வேணும்? ஆமாம், அதெல்லாம் மெல்ல மெல்ல மாறும். ஆமாம், அது வந்து பிறப்பில் உள்ளது. இப்போ மெல்ல மெல்ல இருந்து எல்லாம் மாறி போச்சு. எங்கே இருக்க நீ? கரூர்லையா? எங்கே இருக்க? சரி, எல்லாம் மாறிடும். 2 பொண்டாட்டிக்கு அதிகாரம் உண்டு. எத்தனை கல்யாணம் முடிச்சிருக்க? இப்போ ரெடியாக இருக்குது. ஓகே பண்ணிடுவோமா? கால் வந்துட்டு வா. என்ன சும்மாவா? என்ன சிரிக்கிய? நீங்கள் 3 முன்னாடி கட்டலையோ? அது சும்மாலாம் சொன்ன கீழே. இன்னொருத்தர கால் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் யார் கேட்கா? இல்லை வாடா, அதை கல்யாணம் முடிச்சு சந்தோஷமாக இரு. எல்லா வெற்றியும் நடக்கும், பணம் கிடைக்கும். இடையில ஒரு பொம்பளைகிட்ட ரூபா கொடுத்து இது வந்துருச்சா? அதெல்லாம் வந்துச்சா? இப்போ நான் அவளை போய் என்ன செய்யப்புறேன்? பணத்தை வாங்கி தரப்போ முட்டாப்பையில் பொம்பளைகிட்ட பணம் கொடுக்காடா, திருப்பி வராது. அடுத்து பேசு. என்ன வேணும் வேற? ஆமாம், கண்ணம்படு. இனிமே அந்த வலி வேதனை இருக்காது. போ, சாப்பிட்டு போ. நல்ல அண்ணா விருத்தாச்சலம் வாங்கினே. நல்லா இருக்கீங்களா? விருத்தீஸ்வராய நமோ. விருத்தீஸ்வரன் ஒரு சாமி இருக்காரா? மறுபிறவியில் பலன் கொடுக்கக்கூடியவர். கால் வந்துட்டு வாங்க. இதம்மா வேற என்னம்மா வேணும்? டீ என்னாச்சு? உங்கள்கிட்ட போய் காட்ட பாரு. என்னென்ன வேணும்? என்ன வேணும் கேளு, சொல்லுன்னு சொல்லியாச்சு. அதான் என்ன வேணும்? என்ன கடை? வெட்டி கொடுக்குறதா வரட்டி கொடுக்குறதா? ரெண்டுமே பண்ணுறேன். பக்குவமான ஆள். கால் வந்துட்டு வாங்குவா. உப்பை கூடுதல் போடக்கூடாது. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். இடைப்பட்ட காலத்தில் அடுத்தவனுக்கு கொடுத்து உதவக்கூடிய குணத்தில் கொஞ்சம் தேவையில்லாமல் ஈடுபட்டு கொஞ்சம் மன வருத்தங்கள் கடன்கள்லாம் பட்டிருக்கேன். உண்மையா? இப்போ தேவையில்லாமல் உங்களை ஒருத்தன் வந்து ஓயாமல் தேடிக்கிட்டு குறை சொல்லிக்கிட்டே இருக்கான். அதனால் நிம்மதியாக அந்த இடத்துல உங்களால் வேலை பார்க்கவும் முடியலை, தொழிலை வளப்படுத்தவும் முடியலை. இதுக்கு இடையில் அடிவயிறு தொப்புளுக்கு கீழே இருந்து அடிவயிறு வேற வலியும் வேதனையும் இருக்குது. இப்போ நம்மளை தாங்கி பிடிப்பார் யாரும் இல்லை. கீழே விழுந்துட்டால் யார் நம்மளை பார்ப்பா? ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்க. அதனால் கையில் பணமும் வேணும், ஆரோக்கியமும் வேணும். இந்த தொழிலை பார்க்கட்டுமா அல்லது வேறு எங்கேயாவது போய் இருந்து நிம்மதி கிடைக்குமாங்கிற ஒரு எண்ணம் உன் உள்ளத்தில் இருக்குது. கால் வந்துட்டு வா. என்னடா பரமசிவம் நல்லா இருக்கேடா? சுகர் இருக்குப்பா, சொல்லுன்னு சீனி போட்டு வாங்கிட்டு வாங்கப்பா. சொல்லுன்னு சீனி போட்டு வாங்கிட்டேன். இந்த கடனை தீர்த்து தரப்பா. வேற என்ன வேணும்? நிர்வாகம் பண்ணு, பூஜை பண்ணு. அருள்வாக்கு உத்தரவு உனக்கு வராது. நினச்சி கும்பிடு, உனக்கு பணம் நிறைய வரும். அது போதும்ல? பணம் தானப்பா வேணும். நல்லா போடு, சந்தோஷமாக போடு. 4 பேர் உதவும். அசத்து போ. நல்லா உன் காலத்தில் அது நடந்துச்சுக்கிற சரித்திரம் வரட்டும். அண்ணன் எந்த ஊர்? காலில் வந்துட்டு வாங்க. உங்கள் மனைவி எங்கே இருக்கா? விழிக்கு இமை இரண்டும் பகைமையாகிவிட்டால். மனைவி எங்கே இருக்கா? அவள் உடல்நிலை கொஞ்சம் சரியில்லாமல் இருக்க. என்ன விஷயம்? சரி, வேறு என்ன வேணும்? என்ன கோயில் தொழில்?
இந்த விரலை பிடிங்க, சிக்கனு பிடிங்க. 2026 ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் மாதம் 20ஆம் தேதிக்கு மேல் உன் வேலையில் உறுதி கிடைக்கும். கால் வந்துட்டு வரலாம். காலை எடுத்து சொடக்கு போடுற மாதிரி பிடிக்காதீங்க. இந்தா ஜெயித்து வா, கடன் படாமல் காப்பாற்றுறேன், வெற்றி உண்டு. இந்தாப்பா நல்லா இருக்கு. கர்மதாமிக்கு நாகர்கோவில். நாகர்கோவில் வாங்க, நாகர்கோவில். வாடா தம்பி, கால் வந்துட்டு வா. மாலை கொடுத்தான் கனி கொடுக்கல, மாலை கொடுத்தான் கனி கொடுக்கல, கனி கொடுத்தான் மாலை கொடுக்கல. நமஸ்காரண்ணே, வணக்கம். நமஸ்காரண்ணே, வணக்கம். நேற்று கனி கொடுத்தியோ, இன்றைக்கி மாலை மட்டும் கொடுத்தியோ? கெட்டிக்கார நேற்று மாலை கொடுத்தான், இன்றைக்கி கனி கொடுக்கல, இன்றைக்கி மாலை கொடுத்தான், நேற்று கனி கொடுத்தான். கெட்டிக்காரப்பே கையில் பணம் இல்லையோ? ஏன் செய்யலை, முறையாக செய்யலையோ, தெரியலையோ? அந்த பதட்டத்தில் தெரியல. கால் வந்துட்டு அப்போ கெட்டிக்காரப்பே. உட்காரடா தம்பி. என்னடா வேணும் உனக்கு? பக்கத்தில் வா. உன் பேர் என்ன? இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் வா. கண்ணை மூடிக்க, நிமிர்ந்து உட்கார். உங்கள் அப்பனை காப்பாற்றிடலாம், அம்மாவுக்கு கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் ஓடும். என்ன இந்த நிலைகளுக்கு காரணம் வேறு எதுவும் பெல்லி துணியங்கள் நடந்திருக்குமாங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் உள்ளத்தில் இருக்குது. நடந்தது உண்மை, நடந்தது உண்மை. வீட்டுக்கு தென்பால் சென்றேன், பல செங்கல்கள் சீரழிந்து கிடக்கிறது. செங்கல்களாக உடஞ்சி கிடக்கா. எங்கே கிடக்குது? உங்கள் வீட்டுக்கு தெற்க கிடக்கா? என்ன அது, செங்கம்மாலாம் இல்லாட்ட பழைய வீடு உடஞ்சி கிடக்கா? கால் வந்துட்டு வா. முத்துமணி மாலை தம்பிக்கு உட்கார். உங்கள் அப்பா ஆத்தாளை காப்பாற்றி வந்துருந்தேன்டா, வேறு என்னடா வேணும்? அது நடக்கும்டா. ஆனால் உங்கள் ஏரியாவிலே உனக்கு பெண் கிடச்சிரும், கவலைப்படாத, கிடைக்கும். 6 மாதங்களுக்கு பிறகு கல்யாணம் நடக்கும். பங்குனி மாதம் வரை பொறுமையாக இரு, ஜெயிச்சுட்டாரேன். இந்தா 3 முறை என்னை பாரு, பௌர்ணமிக்கு சரக்கு வாங்கிட்டு வா போ. கர்மசாமிக்கு என் மகனை சீர்திருத்தி கொடுங்கன்னு கேட்டு வந்தவங்க கால் வந்துட்டு வரலாம். வணக்கம்ப்பா, நல்லா இருக்கியே? எந்த ஊர் உனக்கு? மலையாளம் பேசுவியோ? முழுசாக பேசுவியா? கொஞ்சம் கொஞ்சம் தமிழை மலையாளம் மாதிரி பேசுவேன். இது அப்படி இல்லை, மலையாளத்தை தமிழ் மாதிரி பேசுவேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டு வா. வெண்ணி கொடு. வெண்ணி தான் குடிப்பேன் உங்களுக்கு. டீ போட்டு ஆறுதுப்பா. ஆத்துறதுக்கு ஒரு டீ தரீங்களா? நீங்கள்லாம் என்ன ஆளுங்க? வந்தாங்க, பின்னாலே வச்சுக்காங்க, அங்கே கொண்டு வராங்க. சாமி, நானும் வார நேரமெல்லாம் உங்களை பார்க்குறேன், எனக்கு விஷயத்தை சொல்லி விடுதீங்க. என் மகன் திருந்தின பாடும் இல்லை, அந்த பொம்பளை அவனை விட்ட பாடும் இல்லை அப்படி உன் மனசு சொல்லுது. உண்மையா இல்லையா? இப்போ உறுதியான ஒரு நிலையில் அவனை எப்படியாவது திருத்தி கொண்டு வரதுக்கு நமக்கு மார்கழி 27ஆம் தேதி வரை டைம் இருக்குது. அந்த டைம் அவள் கூட அவன் சேர்ந்துருக்கக்கூடிய நாள் முடிஞ்சு போச்சு. அவனை திருப்பி கொண்டு வந்துடுறேன். அவனை திருப்பி கொண்டு வந்தால் பணத்தை திருப்பி கொண்டு வர முடியாது, பணத்தை திருப்பி கொண்டு வந்தால் அவனை கொண்டு வர முடியாது. அப்போ அவன் வந்தால் போதும்ல, நம்ம பணத்துக்கு என்கிட்ட சண்டை போட மாட்டியா? சரி, கால் வந்துட்டு அப்போ அதெல்லாம் தீர்த்து வந்துடுவேன், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்போ அவன் கூட இருந்ததுக்கு அந்த பணத்தை இழந்துதான் அவனுக்கு வேறு வழி கிடையாது. என்ன ஒன்று சொல்ல முடியும்? நாளைக்கு அவன் கோர்ட்டில் கொண்டு விட்டாலும் இவனுக்கு பார்த்து சொல்ல முடியாது. என்னப்பா, மாவு வேணும் பணியாரம் வேணும் நடக்குமா? ஏதாவது ஒன்று தான் கிடைக்க முடியும். இந்த அப்படி உன் மகனை மீட்டி தந்துட்டேன், அங்கேருந்து திரும்பி வந்துடுவான். அப்படி இன்னிலிருந்து தொழிலை தொடங்கு, பணம் வந்துக்கிட்டே இருக்கும். சந்தோஷம் கொண்டாட்டிய. அவன் போடக்கூடாது, அது தேடுறதுக்கு லேட்டாக இருக்குங்களா? போட்ட ஆற்றுக்கு ஒரு ஆற்று வாப்பா. கடன்பட்டு வந்த மகன்
என்னடா கடன் பட்டிருக்கியா நீ புழுனிப்பே அண்ணன் கடன் பட்டிருக்கான்டா குடும்பஸ்தன் உனக்கு எத்தனை முன்னாடிடா கல்யாணம் முடிச்சிட்டியா முடிக்கலை உட்கார்ந்து வந்துடலாம் சொல்லாதே யாரும் கேட்டால் எல்லோரும் தாங்க மாட்டார் நவர் வா சும்மா இருக்கிய ஒரு பக்கத்து நரம்பு ஒரு பக்கத்து எலும்பு ஒரு பக்கத்து சவ்வு எல்லாம் பாதிக்கப்பட்டிருக்கு உடம்புல உண்மையா இல்லையா 7 ஆண்டுகள் 14 வருஷங்கள் சம்பாத்தியம் பண்ண சொத்துக்கள் எல்லாம் 3 வருஷத்தில் அழிஞ்சு போச்சு உண்மையா இல்லையா கால் வந்துடலாம் வரலாம் இப்போ நீ பட்ட கடனை தீர்க்கணும் உன் பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும் வேறு என்ன வேணும் பணத்தில் பாதியை வாங்கி தரேன் வாழ்க்கையும் நான் அமைச்சு தரேன் இந்தா சந்தோஷமாக 3 முறை என்னையை பார் ஆனந்தமாக இருக்கு